நீங்க சொன்னீங்களா சார் அந்த நகைக்கடையை சுத்தி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் மானிட்டர் பண்ண சொன்னீங்கல்ல, அதுல தான் சார் அவன் மாட்டினான். கன்ஃபார்மா தெரியுது சார், அவன் தான் சார் பண்ணியிருக்கான். சரி, எங்க வச்சிருக்கீங்க? இதோ இந்த ரூம்ல தான் சார் இங்கயா? ஆ போங்க, ஓபன் பண்ணுங்க. ஓகே சார். இதோ இந்த வந்துட்டேன் சார். சார் கன்ஃபார்மா அவன் தான் சார். யோ துரையா, யோ முருகன் சார், வெளியே என்னமோ அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க, இங்கே உள்ள வந்த பார்த்தா எவனையும் காணோம். வழக்கம் போல் அவனையும் தப்பிக்க விட்டீங்களா? இல்லை சார். போயா. சார் இது ஒரு காப்பாங்க சார். முருகன், என்ன இவ்வளோ யூரின் ஸ்மெல்லாக இருக்கு? அங்கேயே இதே மாதிரி தான் சார் பண்ணி வச்சான். 3 நாளா இவனால ஒரே பிரச்சனை சார். சார் பாருங்க சார் எப்படி தூங்குறானு. இவனா ராபரி பண்ணான்னு சொல்றீங்க? ஆமா சார். முருகன் சார் நல்லா பாருங்க, அவன் பீச்சில் குல் பீஸ் விற்கிற மாதிரி. சார் இவனையா சொல்றீங்க? சார் கொஞ்சம் ஏமாந்தா நம்மளே வித்துருவா சார் இவன். டேய் எந்திரா, டேய் எந்திரா, எந்திரானா முருகன் எந்திரு. சார் பசுபதி சார். சார் முருகன் சார் இப்ப சொல்லுங்க. சார் இவன் தான் சார் பண்ணியிருக்கான். இவனை பிடிக்கிறப்ப அவன் பேக்ல 10,12,000 இருந்துச்சு சார். கன்ஃபார்மா இவன் தான் பண்ணியிருக்கான் சார். எந்திரா எந்திரா, டேய் டேய். சார் டேய் சொல்றா, சொல்லிடு. டேய் சொல்றேன். அவங்கள மாதிரி பேசிட்டு இருப்ப நினைச்சிட்டு இருக்கியா? சொல்றியா இல்ல சாவறியா? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். அந்த 3 பசங்களையும் நான் தான் சார் கடத்தினேன். 3 பசங்களா? இது பசங்களை நடத்தினியா? ஆ சார். யோ சார் நீ இதை ராபரி கேஸ்ன்னு வர சொன்ன, அவன் 3 பசங்க கடத்தினா சொல்லிட்டு இருக்கா? சார் அதான் சார் எனக்கும் புரியல சார். டேய் ஆ யாரடா கடத்தின? அந்த 3 பேரும் ஸ்கூல் பசங்க சார். அதில் வந்து தான் சார் இந்த பணம். ஆமா சார் 3 பசங்க. அது மட்டும் இல்லை சார், நான் பெருசாக எதுவும் படிக்கல சார், வேலைக்கும் போகிறதில்ல. அதான் அவங்கள கடத்தி காசு பார்க்கலான்ட்டு இருந்தேன் சார். யாரோட பசங்க? அதெல்லாம் தெரியாது சார். எதுவும் திருச்சியில் பெரிய கைன்னு சொன்னாங்க. கமகன் திருச்சி நான் சொன்னேன். ஆ ஆ முருகன் சார் அந்த போட்டோஸ் எல்லாம் திருச்சி எஸ்ஐ ரவிக்குமாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவர் உடனே என் லைனுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். முருகன் சார் அந்த போட்டோஸ் எடுத்துட்டு வாங்க பாப்போம். கொண்டு வரேன் சார். சார் போட்டோ. முருகன் சார் அது என்னன்றது நீங்களே பாருங்க. நான் ட்வின்ஸ் கேஸ் விஷயமா போறேன். ஈவினிங்குள்ள இவனை எப்படியாவது ஹேண்ட் ஓவர் பண்ண பாருங்க. ஓகே சார். ஹாப்பி பர்த்டே சார். சார் நான் டீ நகர் போகிறேன். ஓகே சார். குமார் ரன்ஸ் நிப்பாட்டுங்க. சார் என்னாச்சு? ஹாப்பி பர்த்டே சார். திருப்புங்க குமார், திருப்புங்க. ஓகே சார். ஓகே சார். வணக்கம் சார். சார் இவன் செத்துட்டான் சார். யோ என்னையா சொல்ற? செத்துட்டான் சார். எப்படியா? நீங்க போனதுக்கு அப்புறம் வாய்க்குழுப்பா பேசினான் சார். அடிச்ச செத்துட்டான் சார். சரி விடு. என் பர்த்டே அவனுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னியா? இல்ல சார் நான் ஒன்றும் சொல்லி சார். அப்புறம் எப்படி அவன் சொன்னா? சார் அதான் சார் எனக்கு தெரியல, ஒன்றும் புரியல சார் எனக்கு. சரி அவன் யாருனாவது உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது சார். அப்புறம் எதுக்கே நீங்க வேலையில் இருக்கீங்க? என் கழுத்து இருக்குவா? எந்த வேலையும் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Gautam. Happy birthday to you. டேய் என் பர்த்டே உனக்கு எப்பறம் தெரியும்? சொல்கிறேன்.
ஆனால் நான் சொல்கிற இடத்துக்கு கூட்டு போறியா? டேய் நீ தான் தம் அடிக்க மாட்டியே, அப்புறம் பின்னாடியே வர. இல்லை அண்ணே, ஒரு ஃபில்டர் கொடுங்க. தம்பி காசு காசு இருந்தால் அங்கே நிற்கிறான்ல, அவன்கிட்ட வாங்கிக்கோங்க. ஹலோ. Many more happy returns of the day, sir. தேங்க்ஸ் ரவி. அந்த கேஸ் விஷயத்தை பற்றி சொல்லுங்க ரவி. சார் முருகன் அனுப்பின 3 பேர் கார்த்திக், விஜயா, முஸ்தபா சார். சார் அவங்க 3 பேர் மேலேயும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலாக இருக்குது சார். சார் அப்புறம் அவங்க ஸ்கூல் பசங்க கிடையாது சார். 3 பேருமே ஜாப் போயிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் ஒரே ஸ்கூலு, ஒரே காலேஜ், ஒரே ஐடி கம்பெனி தான் சார் ஒர்க் பண்ணுறாங்க. எந்த ஸ்கூலு? ஸ்கூல் பேர் சரஸ்வதி வித்யாலயா சார். சார் அது அப்பா இங்கே சர்வீஸில் இருக்கும்போது நீங்கள் படித்த ஸ்கூல் சார் அது. சார் அந்த 3 பேர் உங்கள் பேட்ச் சார். சார் அவங்க ஃபோட்டோ நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார், உடனே பாருங்கள். இந்த 3 பேர்த்தையும் நீ கடத்தின? ஆமாம். டேய் இந்த 3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்டா. இவங்க என்னடா பண்ண? பக்கத்தில் வந்தானே சுட்டுருவேன். யாரா நீ? என் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பண்ண? என்ன தெரியல? சத்தியமா தெரியலடா. டேய் என் பர்த்டேக்காச்சும் பிராங்க்ஸ் ஏதாச்சும் பண்றீங்களா? எங்கடா வச்சிருக்கீங்க கேமராவை? சொல்றா. என்னை பார்த்தா உனக்கு பிராங்க் ஷோ பண்ணுற மாதிரியா தெரியுது? பின்ன யாரா நீ? அதானே, என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் இன்னொன்று மாதிரி கோல்டு மெடலிஸ்டா இல்லை படித்தவனா? நீங்கள்லாம் அன்னைக்கு சிரிச்சதை நினச்சா மண்டக்குள்ள உனக்கு சுருன்னு ஏறும் பாரு. என்ன சொன்ன? சரி அதை விட, என்னை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிப்பியா? அந்த மாதிரி சிரி பார்ப்போம். நான் எப்படி உன்னை பார்த்து சிரிச்சிருக்கேன்? சிரிக்க மாட்டியா? சரி நானே சிரிக்கிறேன். உங்க OTT Plus ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.